Hello friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் லாவண்யா ராம். இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்க எங்கள் சம்பந்தி பங்கஜம் கோபாலகிருஷ்ணன் அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்கோம். எல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? எடுத்தோடனே மிட்டாய் கடையும் ஐஸ் கடையும் வச்சுருக்காங்க. அப்புறமா அம்பாள் வச்சுருக்காங்க. இது வந்து மகாபலிபுரம். இதுதான் முன்னாடி என்ட்ரன்ஸில் இருந்தது. அதுக்கப்புறம் உள்ள ஒவ்வொன்றா பார்க்கலாம். மீராபாய். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ராமரோட தீமை வந்து அழகாக அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றையும் நான் சொல்லிட்டு வரேன். ஸ்டார்டிங்கில் அஸ்வமேத யாகம் வச்சுருந்தாங்க. அதுக்கு பொம்மை கிடைக்கல, அதனால் அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து சைடில் ஒட்டியிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ராமரோட ஜனனம், எல்லா பிரதர்ஸும் ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன். நெக்ஸ்ட்டு தாடகை வதம். நெக்ஸ்ட்டு ராமர் வில்லுடைப்பு. பாருங்கள், மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே அந்த தீமை வந்து ஃபுல்லாக காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீதா கல்யாணம். அழகான ஒரு கல்யாண உற்சவ வைபவத்தை அப்படியே வந்து பிரதிபலிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. 3D எஃபெக்டில் அவங்களே கையில் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க. ராமர் வனவாசம் போகும்போது குகனை சந்திப்பார், அந்த ஒரு காட்சி தான் இது. இது பொன்மான். இது வந்து பிச்சை எடுக்கும் காட்சி. பொம்மை இல்லை, அதனால் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டியிருக்காங்க. இது சீதாவை ராவணன் தூக்கிட்டு போகிற காட்சி. ஜடாயு மோட்சம், அது பக்கத்துலேயே வாலி மோட்சம். ராவணன் தர்பார். ராமர் பாலம். சஞ்சீவினி மழை. ராமர் பட்டாபிஷேகம். எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடியே ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அழகாக ஒவ்வொன்றையும் இப்படி தான் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு கையிலே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒவ்வொரு விஷயமும் அழகாக அப்படியே ஒரு கதை மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பக்கத்துலேயே வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம் அழகாக கொண்டு வந்துருவாங்க. பக்கத்துலேயே பாருங்கள், இன்னொரு அழகாக படி வச்சு கொலு கொண்டு வந்திருக்காங்க. அந்த கொலுவை பார்க்கலாமா? ஃபுல்லாக பாருங்கள், மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. சீலிங் முடிக்கும் கவர் பண்ணி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பொம்மையும் நல்ல பெரிய பெரிய பொம்மையாக வச்சு அழகாக வடிவமைச்சிருக்காங்க. மேல் படியில் சரஸ்வதி, புவனேஸ்வரி, துர்கை, மாரியம்மன், லக்ஷ்மி. ரெண்டாவது படி ஃபுல்லாக தசவதாரம் செட்டு. மூணாவது படியில் கிரகலட்சுமி, பாலாம்பிகா, கமலாம்பிகா, லக்ஷ்மி நரசிம்மன், பத்மாவதி தாயார், வெங்கடாச்சலபதி பெருமாள். நெக்ஸ்ட்டு முருகன். முருகர் ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா? அடுத்து பாருங்கள், எல்லா தாயார்களும் கீழே இருக்காங்க. ஒவ்வொரு தாயாராக நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ரங்கநாயகி தாயார், திருக்கடிகை சுதாவல்லி தாயார். நெக்ஸ்ட்டு கிச்சனூர் பத்மாவதி தாயார், கனகவல்லி தாயார், பெருதேவி தாயார், மரகதவல்லி தாயார், வேதவல்லி தாயார், மயிலாப்பூர் மயூரவல்லி தாயார். ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ஒவ்வொரு டால் கீழேயும் அவங்களுடைய நேம் வந்து இருக்குது. கடைசி படி ஃபுல்லாகவே பிரகலாதனுடைய அந்த கதைகளை சொல்கிற ஒரு செட்டாக இருக்குங்க. கதை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும்.